ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இனிமே சர்க்கரை நோயாளிகளுக்கு திருப்பதியில லட்டு வந்து பாத்தீங்கன்னா தனியா கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சோசியல் மீடியாஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. இந்த தகவல் உண்மையா இல்லையா அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் 10ஆம் தேதி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் டயல் யூ அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து நடந்தது. அதுக்கு கால் பண்ண ஒரு பக்தர் வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து திருப்பதியில இருக்கக்கூடிய லட்டுல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறனால சாப்பிட முடியல. ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை அளவை குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுதான் நடந்த விஷயம். ஸோ அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். திருப்பதியில லட்டில் சர்க்கரை அளவை குறைத்து கொள்ளுங்கள் என்ற பக்தர் ஒருவர் வந்து நிர்வாகத்திடம் வந்து கோரிக்கை வந்து வைத்திருக்கிறார். ஆந்திர மாநில பக்தர் ஒருவர் வந்து சுவாரஸ்யமான ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்த தசரத ராமையா என்ற பக்தர் நிர்வாகியிடம் பேசுகையில், திருமலையில் பக்தர்களுக்கு நல்ல முறையில் தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் என் தரப்பில் ஒரு கோரிக்கை தான் முன்வைக்கப்படுகிறது. லட்டு பிரசாதத்தில் மட்டும் இனிப்பு சற்று அதிகமாக உள்ளதால் எங்களை போன்ற சர்க்கரை நோயாளிகள் அதை உண்ண முடியவில்லை. எனவே எங்களை போன்ற சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு லட்டு பிரசாதம் சாப்பிட ஏதுவாக லட்டின் இனிப்பு அளவை வைத்து பிரசாதம் தயாரித்து கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து வச்சிருந்தாரு. பக்தரின் கோரிக்கையை கேட்டறிந்த நிர்வாகி தர்மா ரெட்டி இது தொடர்பாக நிச்சயமாக ஆலோசித்து முடிவெடுப்போம் என உறுதியளித்துள்ளார். ஸோ அதே போல மற்றொரு பக்தர் வந்து நாங்க நீண்ட தூரத்துல இருந்து பல மணி நேரம் வந்து டிராவல் பண்ணி சாமி தரிசனம் பார்க்க வரோம். ஸோ அப்படி இருந்து கர்ப்பகிரகத்துக்கிட்ட நாங்க சாமியை பார்க்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து எங்களை அவசரமா தள்ளி விட்டுறாங்க. பக்தர்களிடம் அவர்கள் வந்து இவ்வாறு கடுமையாக நடந்து கொள்வது மிகவும் வருத்தம் அளிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. இது போன்ற நிகழ்வுகள் தொடர இருக்கும் விதமாக அவர்களை எச்சரிக்கிறேன் என தர்மா ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா உறுதியளிச்சிருக்காரு. ஸோ இதுதான் டயலியோ ஈவோல நடந்த விஷயம். ஸோ இது குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே சர்க்கரை நோயாளிகளுக்கு தனியா வந்து லட்டு பிரசாதம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனா அது வந்து ஷேர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை இல்லாத லட்டு விநியோகம் என வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்த திருப்பதி தேவஸ்தானம், திருப்பதி கோவில்ல நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை இல்லாத லட்டு பிரசாதம் விநியோகிக்கப்படுவதாக வெளியான செய்தி தவறு என தெரிவித்துள்ள திருப்பதி தேவஸ்தானம் அது குறித்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் சர்க்கரை இல்லாத லட்டு வழங்கப்படுவதாக சில ஊடகங்கள்ல செய்தி வெளியானது. அது குறித்த அறிக்கை வெளியிட்ட தேவஸ்தானம் வழக்கமான பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு மட்டுமே விநியோகிக்கப்படுவதாக வந்து விளக்கம் வந்து அளிச்சிருக்காங்க. ஸோ இது தொடர்பா சில ஊடகங்கள்ல வெளியான செய்திகள் தவறு என திருப்பதி தேவஸ்தானம் அதுக்கான விளக்கமும் கொடுத்திருக்காங்க. வழக்கமான லட்டு பிரசாதமே பக்தர்களுக்கு வழங்கப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் தகவல் வந்து அளிச்சிருக்காங்க. சர்க்கரை சேர்க்காமல் லட்டு தயாரித்தால் புவிசார் உரிமை பற்றிய கேள்வி எழும். அதனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இப்பவும் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இனியும் வந்து தொடர்ச்சியா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு தகவல் வந்து பரப்பப்பட்டு வர்றதா திருப்பதி தேவஸ்தானம் அதை வந்து அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா மறுத்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வெளியாகி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு பக்தர் வந்து ஒரு வேண்டுகோளா சொல்லியிருக்காரே தவிர ஸோ இது மாத்திரம் அப்படின்ற மாதிரி எந்த அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லேட்டஸ்டா வரக்கூடிய டிடிடியோட எல்லா அப்டேட்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுமே உடனுக்குடனே நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.